எங்க பாபன் இருக்கிறார் பாத்தீங்களா, 5 நிமிஷம் தான் தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசினார். எங்க அண்ணனுக்கு அது கொடுத்து வச்சிருக்குது. வந்தோடனே அடிச்சுன்னு வந்து எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு வந்துட்டாரு. எங்க அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா பலன்னு வந்துட்டாரு. நல்லா அருமையாக, ரொம்ப உண்மையாகவே சொல்கிறேன், அவர் இந்த வயசுக்கு சுறுசுறுப்பாக இருந்து தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் பாபு அண்ணன் இருக்கிறாரு. அவருடைய எப்படிலாம் அவரெல்லாம் எந்த மாதிரியான இதெல்லாம் தொகுதி பிரச்சனையெல்லாம் செய்கிறாரோ அதை எல்லாத்தையும் நாங்களும் பார்த்து, சபரியாக இருந்தாலும் சரி, ராம்குமார் சாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்களும் அதே மாதிரி எல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. அந்த அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நல்ல திட்டங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஏன்னா சில விஷயங்களை அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. அதனால தான் தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு வேட்பாளராக தொகுதியை கொடுத்த உடனே அது கண்டிப்பாக அவர் ஜெயிச்சார். இங்கே தினகரன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டு இருந்தார் சீட்டு. தலைவர் வந்து இவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுத்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற அலுவலகத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்கன்னும் போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இங்கே மேடையில் இருக்கிறவங்க யார் ஒருவரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் உங்களுக்கு சேவை மட்டும்தான் செய்வோம். எந்த ஒரு தவறும் திரும்ப சொல்கிறோம் செய்ய மாட்டோம் என்பது தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தப்பு பண்ணணும்னு வச்சிங்க, இந்த மைக்கெல்லாம் நான் பிடிச்சி நிற்க முடியாது. அடுத்த நிமிஷமே தலைவர் தளபதி அதுக்கு உண்டான வேலையை பார்த்துருவார். அதனால் நாங்கள் யாரும் தப்பெல்லாம் செய்ய மாட்டோம். ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சுட்டி காட்டினீங்கன்னா அதை நாங்கள் திருத்திப்போம். எக்காரணத்தை கொண்டு நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். அதை தாண்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக திருத்தி கொள்வோமே ஒழிய நீங்கள் என்ன சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களை வழி நடத்துவர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அதனால் அவர் யார், நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேவந்த் சார், பாலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துன்னு இருக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட கலந்து பேசி தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உங்கள் வீட்டில் எப்படி எல்லாரும் இருக்கிறாங்கன்றதெல்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அதை உடனே எழுதி வச்சிங்கன்னா இது என்னான்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழிய நீங்கள் என்ன சொல்கிறது நான் அதை கேட்குறதுன்றது இல்லாமல், எந்த ஒரு சின்ன விஷயம் யாரான ஒரு சாதாரண கூலி தொழிலாளி சொன்னால் கூட அவங்களுடைய கருத்தை கவனத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பது தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தொகுதியில் நீங்கள் வார்டு உறுப்பினர் மற்றும் கிளை, ஒன்றியம், நகரம் எல்லாமே இங்கே இருக்கும். அவங்க யார் நீங்கள் சொன்னீங்கனாலும் பகுதி செயலாளர்லாம் எந்த குறைகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவர் எங்களிடம், அமைச்சர் பெருமக்களிடம் கண்டிப்பாக அதை எங்களுடைய கவனத்துக்கு வருவார். வந்து 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளே அதை எங்களால் முடிந்ததை நாங்கள் கண்டிப்பாக செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக்கிறோம். மேலும் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது, கடைசி 5 வருஷத்தில் நம்ம பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கே ஒரு நாளாக இருந்தாலும் சரி, இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 55-60 நாள் போயிடுச்சு, இப்படின்றதுக்குள்ளே போயிடும். அதனால் இன்னும் 4.25 வருஷம் இருக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள், மக்களுக்கு என்ன பிரச்சனையை என்ன சொல்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லணும். ஆப் வந்துடுது, எல்லாமே ரைட்டு தான். இருந்தாலும் நம்மளுடைய நேரடி பார்வையில் நம்ம நேரடியாக மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும். நம்ம தான் என் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம்னு இல்லாமல் மக்களுக்கு இப்போ தான் நம்ம போய் என்ன குறை இருக்குது, என்ன செய்ய வேணும் அப்படின்றதெல்லாம் வீடாக இந்த பகுதி செயலாளர்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ வீடாக போய் அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.